கணவனும் மனைவியும் டீ குடிச்சுக்கிட்டே ஒருத்தர் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்திருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுடைய 25வது திருமண நாள். மனைவி கணவனை பார்த்து, நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை சொல்ல ஆசைப்படுவேன், ஆனா சொல்ல நேரம் இல்லாததுனால சொல்லாமலே விட்டுருவேன். இத பத்தி நான் அதிகமா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். நான் 2 டைரி வாங்கியிருக்கிறேன். ஒன்னு எனக்கு, ஒன்னு உங்களுக்கு. ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு ஏதாவது குறை இருந்தா அவரவர் டைரியில எழுதுவோம். நம்முடைய அடுத்த திருமண நாள் வரும்போது இதை திறந்து வாசிப்போம். இது மூலமா நம்முடைய குறைகள் நமக்கு தெரிஞ்சு நாம திருத்திக்கிட வசதியா இருக்கும்னு சொன்னான். கணவனும் முழு மனதா அதை ஏத்துக்கிட்டான். நாளும் எவ்வளவு வேகமா ஓடுது. அவங்க 26ஆம் திருமண நாளும் வந்துச்சுது. மறுபடியும் 2 பேரும் டீ குடிச்சிட்டு பக்கத்துல அமர 2 டைரிகளும் அவங்க முன்னால இருந்த மேஜையில இருந்துச்சு. முதல்ல கணவன் மனைவியோட டைரி எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு என்னை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, ஆனா கூட்டிட்டு போகல. அடுத்த பக்கத்தை புரட்டினான். இன்னைக்கு எங்க அம்மா விட்டு சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க, நீங்க அவங்க கிட்ட சரியாவே பேசல. அடுத்த பக்கத்துல இப்படி எழுதி இருந்துச்சுது. பல வருஷங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்தீங்க, ஆனா அதுல பழைய காலத்து டிசைன் இருந்துச்சு. இப்படி ஏகப்பட்ட குறைகள் அந்த டைரி முழுசும் இருந்துச்சு. கணவன் கண் கலங்க மனைவியோட கைய பிடிச்சு, நான் தெரியாம செஞ்சுட்டேன், இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னான். மனைவி அவனுடைய டைரிய பிரிச்சு பார்த்தா. அதுல ஒன்னும் எழுதப்படல. கடைசி பக்கத்துல இப்படி எழுதப்பட்டிருந்துச்சு. கடந்த காலங்கள்ல நீ என்னை அதிகமா நேசிச்சிருக்க, எனக்காக பல தியாகங்களை செஞ்சிருக்க. உன்கிட்ட உள்ள குறைகளை கண்டுபிடிக்கணுங்கிற ஆசை கூட எனக்கு இல்ல. உன்கிட்ட எந்த குறையுமே இல்லைன்னு நான் சொல்ல வரல. உன்னுடைய நேசத்தையும் அர்ப்பணிப்பையும் பாசத்தையும் ஒப்பிடும்போது உன்னுடைய குறைகள் எனக்கு பெருசா தெரியல. கரடு முரடான வாழ்க்கை பாதையில என்னுடைய நிழலா நீ தொடர்ந்து வந்துகிட்டு இருக்க. யாராவது தன்னுடைய நிழலை குறை சொல்லுவாங்களா? மனைவி அழுதுகிட்டே தான் எழுதின டைரிய கிழிச்சு போட்டுட்டு கணவன் தோள்ல சாஞ்சா. கணவன் மனைவி உறவை பத்தி வேதாகமம் என்ன சொல்லுது? அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள்.